இன்றைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழ்தல், லைஃப் இன் கிரைஸ்ட். நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்தல் தான் உண்மையான ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1:21 எப்படியாக சொல்லுகிறது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். உலகத்திலே பல வழிகள் நம்மை வாழ்க்கையில் குதூகலப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில் உலகம் நம்மை மாமிசத்துக்குட்படுத்தி மாமிசத்தில் நாம் கழிகூறத்தக்கதாக, ஆவியிலே துக்கப்படத்தக்கதாக, நம்முடைய உள்ளான மனுஷன் அங்கே துயரப்படத்தக்கதாக, மன வருத்தம், சஞ்சலம், துக்கங்கள், வெற்றி வாழ்க்கை இல்லாதபடிக்கு துயர வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்படியான உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை அது ஜீவனுள்ள வாழ்க்கையாக, அனுதினமும் நம்மை பலப்படுத்துகிற வாழ்க்கையாக அது அமைகிறது. அந்த வாழ்க்கையில் நாம் தினமும் கழிகூறுதல் மட்டுமல்ல, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நிறைவை பெற்றவர்களாய் குறைவின்றி வாழ்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும்போது மரணத்தை குறித்ததான பயம் நமக்கு கிடையாது. ஆனபடியால் தான் இங்கே பிலிப்புக்கு எழுதும்போது பிலிப்பியருக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிப்போம், மரணத்தை ஜெயிப்போம். ஆமேன்.